Word of the day is manipulate. The word manipulate is a verb. இந்த manipulate அப்படிங்கிற இந்த வார்த்தையை பாசிட்டிவாகவும் பயன்படுத்தலாம், நெகட்டிவாகவும் பயன்படுத்தலாம். இந்த manipulate அப்படிங்கிற இந்த வார்த்தை ஆரம்ப காலகட்டத்தில் பாசிட்டிவாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் தற்பொழுது இந்த வார்த்தை நெகட்டிவாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது ஆச்சரியமான உண்மை. ஸோ இந்த வார்த்தையை பாசிட்டிவாக பயன்படுத்தும் பொழுது இட் மீன்ஸ் டு கண்ட்ரோல் சம்திங் யூஸிங் த ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கைகளை பயன்படுத்தி எதையாவது ஒன்றை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது கைகளை பயன்படுத்தி ஒரு பொருளை அல்லது ஒரு கருவியை அல்லது ஒரு ஆயுதத்தை சிறப்பாக திறமையாக கையாளுற இடத்துல பயன்படுத்த வேண்டிய வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக ஒரு குயவன் ஒரு பானையை செய்யும் போதுல அந்த களிமண்ணை தனது கையால் திறமையாக கையாளுறதுனால தான் அந்த பானை உருவாகுது. ஸோ அந்த இடத்துல இந்த மேனிப்புலேட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அதே போலவே இந்த ஜேசிபி டிரைவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஜேசிபி டிரைவர்ஸ் அந்த வாகனத்தை சிறப்பாக கையாளுறது மூலமாகத்தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு வேலையை செய்து முடிக்கிறாங்க. ஸோ அந்த மிஷினை அவங்க சிறப்பாக தனது கையாளுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மேனிப்புலேட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இவ்வாறாக ஒரு பொருளை அல்லது ஒரு கருவியை சிறப்பாக தனது கையால் கையாளுதல் அப்படிங்கிற இடத்துல இந்த மேனிப்புலேட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பாசிட்டிவாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த அர்த்தத்தில் இதை பயன்படுத்தும் பொழுது தமிழில் கையாளுதல் அல்லது திறமையாக கையாளுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தணும். இரண்டாவதாக இந்த மேனிப்புலேட் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது நெகட்டிவாக பயன்படுத்தும் பொழுது இட் மீன்ஸ் to control something or someone to one's advantage, often unfairly or dishonestly அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருவர் எதையாவது ஒன்றை அல்லது யாராவது ஒருவரை பெரும்பாலும் நியாயமற்ற முறையில் அல்லது நேர்மையற்ற முறையில் அவருக்கு சாதகமாக கட்டுப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பதவியாக இருக்கட்டும், அல்லது அவருக்கு கீழே பணிபுரிகின்ற வேலையாட்களாக இருக்கட்டும், அல்லது தனது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் அல்லது கருவி, இதை தன்னுடைய சுய நலத்துக்காக தனக்கு சாதகமாக நேர்மையற்ற முறையில் நியாயமற்ற முறையில் பயன்படுத்துவாங்கள்ல, அந்த இடத்துல இந்த வார்த்தையை நெகட்டிவாக பயன்படுத்தலாம். மேலும் இதுக்குள்ள அடங்கி இருக்கிற மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க இந்த நேர்மையற்ற முறையில் இந்த நியாயமற்ற முறையில் பிறரை கையாளுறாங்கல்ல, அந்த கையாளப்படுபவர்கள் அவங்க இப்படி நியாயமற்ற முறையில் கையாளப்படுறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இருப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த மேனிப்புலேட்டுங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். ஸோ இந்த அர்த்தத்தில் இந்த மேனிப்புலேட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது தமிழில் நேர்மையற்ற முறையில் கையாளுதல் அல்லது நியாயமற்ற முறையில் கையாளுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தணும்.